ஹாய் பேரண்ட்ஸ். இது வந்து இதுவும் ரிக்வெஸ்ட் தான். இது பேரண்ட்ஸ்க்கான ரிக்வெஸ்ட். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், ஸ்டூடெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தேன். இப்போ பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்களோட பசங்களை யாரோடையும் ஒப்பிடாதீங்க. உங்களோட தங்கம். அது யாரோ ஒரு குழந்தையோடையோ நல்ல மார்க் அவன் எடுக்கிறான் எடுக்க மாட்டேங்கிறான் எப்போவும் திட்டாதீங்க. அதாவது எப்படியாச்சும் உருண்டு பிறண்டு வெளியே வந்துடுவான். அதாவது படிப்பு வேறு, கற்றல் வேறு. கல்விங்கிறதுனா கற்றல், படிப்புங்கிறது வாசிக்கிறது, இந்த படிக்கிறது. படித்தா ஒப்பிடாது, கற்கணும். பசங்க வந்து கற்கணும். கற்கிறது எப்படி? சமையல் வச்சுக்கிடுவோம்னு அரிசி அடுப்பில் போடவும், சட்டியை அடுப்பில் வைக்கும். இது எப்படி இருக்குது? அவங்க நேராக கிச்சனில் கூட்டி போய் பற்ற வச்சு அடுப்பை தூக்கி வச்சு அரிசியை போட்டு ஸோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணுங்கள். உங்கள் பசங்களை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். தயவுசெய்து நான் சைக்காலஜி படித்து தான் சொல்கிறேன். பசங்களை ரீட் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து அவன் வந்து ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, நம்ம சின்ன உதாரணத்தோட 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு நார்மல் ஸ்கூலில் படித்த பையனும் நல்ல ஹைஃபையான ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து 2 பேருமே மெடிக்கல் காலேஜில் என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ ரேக்கிங் நடக்குது. சீனியர்ஸ்லாம் ஜூனியர் பிடிச்சி ரேக் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, அந்த ஹைஃபையாக படித்த பையன் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். நார்மலாக படித்த பையன் கொஞ்சம் வெளியே நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகி கொஞ்சம் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு. ஆனால் அந்த பையனுக்கு அப்படி கிடையாது. அவன் படிப்பு ரூம்லேயே அடைச்சி வச்சுட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தெரியும். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ரேக்கிங் தாங்க முடியாது, அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். இவன் எதிர்த்து அடிச்சு இவனுக்கு கொஞ்சம் காயம், அடித்தவனுக்கு காயம், நேராக ஹாஸ்பிட்டல். 2 பேருமே ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. ஒருத்தர் பிணவரையில் இருக்கான், இன்னொருத்தன் ஓபியில் இருக்கான். ஸோ பசங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. கற்றுக்கிட்டே இருக்கட்டும். கற்றல் வேறு, படிப்பு வேறு, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி படிப்புலையும் கல்வியிலையும் 3 வகை இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று மென்டல். இன்னும் ஃபிசிக்கலும் மென்டலும் சேர்ந்தது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா மென்டல் ஒர்க்கு தான் இருக்கும். உட்காந்து எவ்வளோ ஆகும், இத்தனை சிமெண்ட் ஆகும் எல்லாம் பேப்பரில் எழுதி கொத்தனாட்டை கொடுத்தாரு. கொத்தனார் வந்து உடம்பால வேலை செய்யணும். அவருக்கு மைண்ட் வேலை செய்யலை. செங்கல் எடுக்கணும், சிமெண்ட் வைக்கணும், பூசணும், கெட்டணும். இதுதான் அவரோட வேலை. அதே மாதிரி ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா 2மே இருக்கும். வெளியே போய் படித்து வேற யார்ட்டையும் எழுதி மேட்டரை கொடுத்து போய் ஆப்ரேஷன் பண்ணி சொல்ல முடியாது. அவரே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவரே போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் மென்டலும் ஃபிசிக்கலும் சேர்ந்து பண்ணுறது. இப்போ லாயர்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட மென்டல் ஒர்க்கு தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. தயவுசெய்து உங்கள் பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. படி. அவன் 6-7 மணி நேரம் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவனுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரீயாக விடுங்க. அவன் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை சேர்த்துங்க. ஸோ பையங்கிறது நம்ம கிடைச்ச நிறைய பேர் கிடைக்கல, நம்ம கிடைச்சிருக்காங்க. அந்த படிப்புன்னு ஒன்று வச்சு பூத்தி அடைச்சிடாங்க. அவங்க ஃப்ரீடம் விரிக்க விடுங்க. எப்படியாச்சும் சாதிப்பான். அவனை வந்து சின்ன வயசுலேயே என்ன சொல்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட். சில பசங்களை பார்த்தா கார் ஓட்டிகிட்டே இருப்பான், அதை சில பிரிப்பான், சில தனியாக உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பான். ஸோ அந்த பசங்களை வந்து ஒரு ஒரு சின்ன மட்டத்தில் அடைக்காதீங்க. அவனை வெளியே கொண்டு வந்துங்க. பசங்கன்னு சொன்னோடனே நீங்கள் பாய்ஸ் மட்டும் நினைக்காதீங்க, இது கேர்ள்ஸ் தான். பசங்கிறது காமனாக ஸ்டாஃப் அப்படி தான் சொல்லுவாங்க. பிரின்ஸிபல் பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக கிடையாது. டீச்சரை பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாமே, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே பசங்க தான். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், அந்த சின்ன இதில் நீங்கள் பாருங்கள். ஜென்ஸு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்காங்கன்னா பிள்ளைங்க ஒவ்வொன்றே வாட்ச் பண்ணுங்கள். அவனோட ஆக்டிவிட்டீஸ், அவன் எந்த ஃபீல்டில் போவான், அந்த மாதிரி யோசிங்க. அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் ஜாப் விட்டு வந்தோடனே அந்த பையனை நீங்கள் கவனிங்க. அந்த எல்லாம் கவனிச்சு முடிஞ்சு அந்த பையனுக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் தான் முதல்ல ஆசான். பிள்ளைங்களுக்கு யாராவது ஆசன், பேரண்ட் தான் ஆசன். நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. சரி, ரைட்டு, இவனா இந்த சப்ஜெக்டில் இவன் நல்லா இருக்கான், நல்ல மார்க் எடுக்கலாம். உங்கள்கிட்ட அடிக்கடி அந்த சப்ஜெக்டை பற்றி பேசினா ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட். ஸோ அதில் நீங்கள் அப்படி கூப்பிட்டு போங்க. உங்கள் பின்னாடியே வருவோம். அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெற்றி தான். எல்லாரும் நானும் ப்ரேயர் பண்ணுறேன். எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்டும், என் ஸ்கூலில் படிக்கிறதோ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் ஸ்டூடெண்ட் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய், வாழ்த்துக்கள். தென் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.